வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா ஆகியோர் சனாதனத்திற்கு எதிராக பேசியது சட்டத்திற்கு எதிரானது என்று தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் சனாதன தர்மத்தை தூக்கி பிடிப்பதற்கு அந்த தீர்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார். இந்த தீர்ப்பினுடைய நகல் உயர்நீதிமன்றத்தினுடைய இணையதளத்தில் கடந்த 7ஆம் தேதி பதிவேற்றப்பட்டது. திடீரென்று 8ஆம் தேதி அந்த நகல் திரும்ப பெறப்பட்டது. தீர்ப்பினுடைய நகல் 9ஆம் தேதி பல்வேறு திருத்தங்களுடன் அந்த தீர்ப்பு மறுபதிவாகி இருக்கிறது. என்னென்ன திருத்தங்கள் அதில் செய்யப்பட்டிருக்கின்றன? சனாதனம் பற்றிய கருத்து அதில் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது. சனாதனம் பற்றி குப்புசாமி சாஸ்திரிகளுடைய ஆய்வு மையத்தில் இருக்கிற பேராசிரியர்களுடைய கருத்தை நீதிமன்றம் கேட்டதாகவும், அவர்கள் தந்த விளக்கத்தின் அடிப்படையில் சனாதனம் தர்மம் என்பது பிராமண சூத்திர என்ற வர்ணாசிரம பேதத்திற்கு எந்த தொடர்பும் கிடையாது. சனாதன தர்மம் வாழ்க்கையின் விழுமியங்களை பேசுகிறது, அது ஏற்றத்தாழ்வுகளை பேசவில்லை என்று அந்த நிறுவனம் தங்களிடம் கூறிவிட்டதாக நீதிபதி தீர்ப்பில் சுட்டிக்காட்டி இருந்தார். இப்போது அது திருத்தப்பட்டு இருக்கிறது. என்ன திருத்தம்? சனாதன தர்மம் பிராமண சூத்திர என்ற பேதங்களை மட்டுமே பேசவில்லை, வேறு ஒழுக்க விழுமியங்களையும் பேசுகிறது. ஆக சனாதன தர்மம் இந்த பிராமண சூத்திர சத்திர வைசிய பேதங்களையும் பேசுகிறது என்பதை மறைமுகமாக திருத்தப்பட்ட தீர்ப்பு ஒப்புக்கொண்டு இருக்கிறது. இரண்டாவது, சாதி அமைப்பு ஒரு நூற்றாண்டுக்கு முன் ஒரு நூற்றாண்டுக்கு முன் தான் தொடங்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஒரு நூற்றாண்டுக்கு முன் தான் சாதி அமைப்பு உருவானது என்பதற்கு என்ன ஆதாரம் அவரிடம் இருக்கிறது என்ற கேள்வி வரும் என்ற காரணத்தினால் அண்மை காலத்தில் தான் சாதி தோன்றியது என்று தீர்ப்பை இப்போது திருத்தி மாற்றி அமைத்திருக்கிறார்கள். மற்றொன்று, இந்து மதத்திலே இருக்கிற பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் அந்த பிரிவுகள் கூறுகிற கருத்துகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லை. இரண்டும் ஒன்றுக்கொன்று, எல்லா கருத்துகளும் ஒன்றுக்கொன்று இணைந்து போவதுதான் என்று வேலுக்குடி கிருஷ்ணன் என்ற மத உபச்சாரகர் யூடியூபில் ஆற்றிய உரையை நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். வேலுக்குடி கிருஷ்ணனின் யூடியூப் உரைகள் இப்போது முற்றாக தீர்ப்பிலிருந்து அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனுடைய கருத்து ஒன்று அதில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. தீர்ப்பு ஏற்கனவே இருந்தது 107 பக்கம். திருத்தப்பட்டதற்கு பிறகு அது 102 பக்கமாக குறைந்து இருக்கிறது. ஆனால் முகப்பு அட்டவணையில் ஏற்கனவே 107 பக்கங்களுக்காக இருந்த அதே பக்க எண்கள் தான் அப்படியே மீண்டும் திருத்தப்பட்ட தீர்ப்பிலும் வெளியிடப்பட்டு பக்கங்களுடைய எண்ணிக்கைகள் மாறிப்போய் குழப்பங்களை உருவாக்கி இருக்கின்றன. ஆக ஒரு வழக்கில் இப்போது 2 தீர்ப்புகள் வந்து இருக்கின்றன. மற்றொரு கருத்து, இந்த சனாதன தர்மம் என்பது இந்துக்களுக்கு மட்டுமே உரிய தர்மம், அது இந்துக்களால் பின்பற்றப்பட்ட வாழ்க்கை நெறி என்பதையும் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது திருத்தப்பட்ட தீர்ப்பிலும். ஆக ஒரே வழக்கில் 2 தீர்ப்புகள் இப்போது வந்திருக்கின்றன. இணையதளத்தில் ஒரு தீர்ப்பு நீதிபதி வெளியிட்டு விட்டால் அதற்கு பிறகு அதில் மாற்றங்கள் எதையும் நீதிபதி ஒரு கமா புள்ளியை கூட மாற்ற முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே கிரிஜா வைத்தியநாதன் தலைமைச் செயலராக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் பசுமை தீர்ப்பாயத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்ட போது தொடரப்பட்ட ஒரு வழக்கில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் அதில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற போது மீண்டும் அதை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வந்துதான் மாற்றங்களை செய்தார் என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்போது மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நீதிபதி கருதியிருந்தால் மீண்டும் அதை பட்டியலிட்டு நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு உட்படுத்தி உரிய வழக்கறிஞர்களிடம் அந்த தீர்ப்பு நகலை கொடுத்து அதற்கு பிறகு மாற்றங்களை செய்ய வேண்டுமே தவிர தன்னிச்சையாக இவர்கள் தங்களுடைய தீர்ப்புகளை மாற்றி எழுதி திருத்திக் கொள்ள முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் தன்னிச்சையாக சனாதனத்திற்கு விளக்கம் சொல்வார்கள், தன்னிச்சையாக வர்ணாசிரம தர்மம் வேறு, சனாதன தர்மம் வேறு என்று சொல்வார்கள், தன்னிச்சையாக சாதி தோன்றிய காலத்தை நிர்ணயிப்பார்கள், தன்னிச்சையாக சாதிகளுடைய எண்ணிக்கை எது என்றும் இவர்கள் சொல்லுவார்கள், தன்னிச்சையாக தாங்கள் எழுதிய தீர்ப்புகளை இவர்களே மாற்றி எழுதி கொள்வார்கள். ஆக சனாதன தர்மம் என்பது தன்னிச்சையாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் தன்னுடைய ஆதிக்கத்துக்காக செய்து கொண்டிருக்கின்ற தில்லுமுழுகள், சர்வதேச தில்லுமுழுகள் என்பதைத்தான் இந்த தீர்ப்புகளுடைய திருத்தல்களும் மாற்றங்களும் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றன. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.